கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமான இந்த நாளிலே நம்முடைய காதுகள் கேட்க கர்த்தர் பேசுகிறார். யாரால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த கடைசி நாட்கள்ல தேவ பிள்ளைகள் மத்தியில பிசாசு தந்திரமாய் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் இந்த இடரல். முழுமையான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராமல் தங்களை தாங்களே வைத்துக் கொள்ளுகிற, கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படாத உலக மாமிசம் பிசாசு இவைகள் மேல் அந்தரங்க வாழ்க்கையில ஈடுபாடு கொண்ட அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் சுபாவங்களை உடைய மனிதர்கள் தங்களுடைய கிரியைகள்னால மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, இடரலை உண்டாக்குகிற ஒரு நிலையை வெளிப்படுத்துறாங்க. இடரல்கள் வருவது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு காரியமும் தேவ திட்டம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் அது நடக்காது. ஆனால் யாரால் இடரல் வருகிறதோ, யார் அந்த கிரியை துணிகரமாய் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதி உள்ளவர். அவர் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்கிறவர் அல்ல. துன்மார்க்கனுக்கு அவன் துன்மார்க்கத்திற்கு ஏற்ற பலனை, சிக்ஷையை நிச்சயமாய் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதற்கு பிசாசு யாரை பயன்படுத்தலாம் என்று அவருடைய சீஷர்களிலே அநேகரை அவன் தன் கரத்தில் எடுக்க முயற்சித்த போது யூதாஸ்காரியோ தானாகவே தன்னுடைய பண ஆசை நிமித்தம், தன்னுடைய கிரியைகள் நிமித்தம், தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற அப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தின் நிமித்தம் தானாகவே பிசாசுக்கு இடம் கொடுத்தான். தேவர்களாகி நம்மை பார்த்தோம். நம்முடைய தேவன் இந்த நாளில் எச்சரித்து உணர்த்துவது, இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் அந்த இடரல் நம் நிமித்தம் வரக்கூடாது. நாமும் இடறி போகக்கூடாது. நம் நிமித்தம் மற்றவர்களும் இடறி போக நம்முடைய கிரியைகள் துன்மார்க்கமாய் இருக்கக்கூடாது. துணிகர கிரியைகள் நமக்குள் வரக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தப்பு பண்ணிட்டா நம்ம அதை ஒத்துக்கணும். இன்னைக்கு இடரல்கள் எதனால் வருகிறது தெரியுமா? நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்த நம்மோடு கூட இருக்கிற மற்ற தேவ பிள்ளைகளையும் அவர்களும் அதை தங்களுடைய வாழ்க்கையை செய்யும்படியால் நம்ம தூண்டி விடுறோம். இதனால்தான் இடரல் வருது. நம்ம செஞ்ச தப்புனா ஆண்டவர் அதை உணர்த்தினா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிடணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனுக்கு வாழ்வே இருக்காது. ஏன்னா பாவத்தை மறைச்சு மறைச்சு மறுபடியும் 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 பாவம் செய்வான். ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறானோ நிச்சயமாய் அவன் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பு வைக்கப்படுவான். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா ஆண்டவர் அதை நமக்கு வார்த்தையினால் உணர்த்தும் பொழுது, ஒருவேளை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ துணிகரமா ஏதாவது ஒரு கிரியை மீறுதல் நமக்குள் வந்து விட்டதே ஆனால் அதை உடனே என்ன பண்ணிடணும்? ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கிட்ட சொல்லி அதை ஒப்புரவாயிடணும். ஆண்டவர் என்ன அதை செய்யாதபடிக்கு என்னை பலப்படுத்துங்க, அதுல எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட அதை சொல்லிடணும். அப்படி அதிகமாய் தன்னுடைய எல்லா கிரியைகளையும் தேவனிடத்தில் வெளிப்படுத்தின ஒரு மனுஷன் தான் பேதுரு. அதனாலதான் பிசாசு பேதுருவை தன் கரத்தில் எடுத்து அவருக்கு தேவன் நியமித்த பாதையை தடுக்கலாம் என்று அவர் நினைத்த பொழுது அது வாய்க்காமல் போனது. ஏன்னா தன்னுடைய எல்லா காரியத்தையும், அது நல்லதோ கெட்டதோ, தனக்கு தோணுகிற எல்லா காரியத்தையும், தான் செய்கிற எல்லா காரியத்தையும் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லிடுவாரு. ஆனா யூதாஸ் காரியத்தை அப்படி அல்ல. தனக்கென ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு அந்தரங்கம், தேவனுக்கு வெளிப்படுத்தாத ஒரு அந்தரங்கம் நிச்சயமாய் ஒரு மனுஷனை மீறுதலிலும் பாவத்திலும் பிற்பாடு இடரலை உண்டாக்குகிற ஒரு அனுபவத்திலும் நிச்சயமாய் தள்ளும். தேவர்களாகி நம்மோடு கூட தான் நம்முடைய தேவன் பேசுகிறார். தப்பு செஞ்சோமா ஆண்டவர் கிட்ட ஒப்புரவாயிடணும். ஆண்டவர் கிட்ட சொல்லி ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இனி நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயத்தோடு ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா
நிச்சயமாய் நம்முடைய தேவன் நல்ல தகப்பன், அவர் மன்னிப்பார். அதன் பிற்பாடு அதை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை நியாயப்படுத்த நம்மோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளையும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தப்பை அங்கீகரித்து நம்ம அதை செஞ்சுட்டோம், அதனால மற்றவங்களும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் யாரையும் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்துல தள்ளக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம் நிமித்தம் பிறரும் இடரும்படியான ஒரு நிலையில், ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் யார் நிமித்தம் இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் யூதாஸ் காரியத்தின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில நம் நிமித்தம் யாரும் இடறி போகாதபடிக்கு தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடாது, தேவ திட்டத்திற்கு மாறான ஆலோசனை கொடுக்கக்கூடாது, தேவ சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் தடையா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, அவர்களை குறித்த தேவ திட்டம் அவர்களுக்கு நிறைவேறும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிறர் நமக்கு இடரலா இராதபடிக்கு யாருக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவின் நடுவில் வரும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையில் எந்த ஒரு காரியம் இருக்கவும் கூடாது. இந்த உலகத்துல நம்முடைய தேவன் நம்மையில் வைத்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய தேவன் நம்மையில் வைத்த அன்பு தான் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் எந்த ஒரு மனுஷனாலும் நமக்கு இடர்கள் வராதபடிக்கு யாரையும் சாராமல், யாரிடத்துல இருந்து எந்த ஆலோசனை வந்தாலும் அதை தேவ சமூகத்துல வைத்து அது தேவ திட்டத்துக்கு உட்பட்டதா தேவனிடத்துல நம்ம கேட்டோமே ஆனால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து நமக்கு பதில் தருவார். அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா இருந்தால் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்கு உணர்த்தினாரே ஆனால் நாம் அதை நிச்சயமாய் அதை செயல்படுத்த வேண்டும். அது தேவ திட்டத்திற்கு உட்படாததா இருந்தால் நிச்சயமாய் அதை செய்யக்கூடாது. அது யாரிடத்திலிருந்து வந்த ஆலோசனை இருந்தாலும் தேவ திட்டத்திற்கு எதிரானதாகவோ இல்லை நம்மை குறித்த தேவ சித்தத்திற்கு உடன்படாததாகவோ அது இருக்குமே ஆனால் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே முழு இருதயத்தோடு அர்ப்பணித்தோமையானால் எந்த ஒரு மனுஷனாலும் நமக்கு இடரல் வராதபடிக்கு கர்த்தரையே நோக்கி பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமையானால் நிச்சயமாக யாராலும் நமக்கு இடரல் வராதபடிக்கு நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதே போல ஏதாவது ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சுட்டோம்னா அதை ஆண்டவர் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இனி அதை செய்யாதபடிக்கு தேவ சமூகத்துல இருந்து மனம் திரும்பி தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யாமல் நம்ம செஞ்ச தப்ப நியாயப்படுத்த, நாம் செய்தது சரிதான் என்று நிரூபிக்க, நம்ம செஞ்சது போலவே மற்றவர்களை செய்ய தூண்டினோம்னா, மற்றவர்களுக்கு துர் ஆலோசனை கொடுத்தோமே ஆனால் நானும் இப்படிதான் செஞ்சேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த வழியிலே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் செய்த தவறான காரியத்தை இன்னொருவரும் செய்யும்படியால் ஆலோசனை கொடுத்தாலோ அதற்கு உதவி செய்தாலோ அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலோ என்ன செஞ்சாலும் தேவ வார்த்தைக்கு எதிரான காரியத்தை இன்னொருவருடைய வாழ்க்கையில அவங்க செயல்படுத்த நாம் காரணமாய் இருந்தோமே ஆனால் நாம் அவர்களுக்கு இடரலா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். வேதம் தான் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை கொடுக்கிற ஜீவனுள்ள புத்தகம், தேவனுடைய வார்த்தை நிறைந்த புத்தகம். ஆனா அந்த புத்தகத்திலே யார் ஒருவன் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறானோ, எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதத்திலே சொல்லப்பட்டதே. ஆனால் நிச்சயமாய் அவனுக்கு ஐயோ தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இனி என்ன கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, அவன் மனம் திரும்பும் வரைக்கும். தேவர்களாக நாம் இதை உணர்ந்து யாருக்கும் நாம் இடரலா இராதபடிக்கு, நமக்கும் யாரும் இடரலா இராதபடிக்கு முழுமையாய் கர்த்தரை மட்டுமே நோக்கி அவர் நமக்கு நியமித்த பாதையில் அவர் தருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட தேவர்களாக நாம் காத்திருப்போம். அவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவர் நல்ல குயவன். தேவர்களாகி நம்மை அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டவர்களாய் வணைந்து நம்முடைய ஆவியாக பரிசுத்த ஆவியாக நமக்கு தந்து நம்மிலிருந்து அவர் வெளிப்படவும், நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படவும் நம்மை நம்முடைய தேவன் பயன்படுத்துவது அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இதை உணர்ந்து இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும்
ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கதிரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்